Hi all, எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் நமஸ்காரம். This day is very 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 special in my heart. நீங்க இல்லாம நான் இங்க இருக்க மாட்டேன், இப்படி இவங்க கூட பேசிட்டு இருக்க மாட்டேன். ஸோ தேங்க்ஸ். தளபதி விஜய் தற்போது தி கோட் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இதை தொடர்ந்து இன்னொரு படம் பண்ணிட்டு முழுக்க முழுக்க அரசியல்ல இறங்க போறதா ஏற்கனவே சொல்லியிருக்காரு. மேலும் தி கோட் படத்துக்கு அப்புறமா தான் நடிக்க போற படம் தான் கடைசி படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தை வினோத் தான் டைரக்ஷன் பண்றாரு. இதை தொடர்ந்து 2026 வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல தன்னுடைய கட்சியை முழுமையா போட்டியிட போறதாவும் சொல்லியிருக்காரு. மேலும் கூடி சீக்கிரமாவே தமிழக வெற்றி கழக கட்சியோட முதல் மாநாடு மதுரை அல்லது திருச்சியில நடக்க இருக்கு. இந்த நிலையில நடிகை கீர்த்தி சுரேஷ் தளபதியோட அரசியல் அறிவிப்புக்கு அப்புறமா அவரை மீட் பண்ணி பேசினது, கட்சியில சீட்டு கேட்டது பற்றியும், இன்னொரு பக்கம் திமுக கட்சி உதயநிதி ஸ்டாலினுடைய அரசியல் பற்றியும் ஓபன் அப்பா பேசியிருக்காங்க. அவங்க பேசின எல்லா விஷயங்களும் இப்போ ரொம்ப வைரலா பார்க்கப்பட்டுட்டு வருது. தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஓபன் பண்ணப்ப அவரோட கட்சி பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையிலேயே நீங்க ரொம்ப நல்லா சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். தொடர்ந்து விஜய் சார் கிட்ட உங்க கட்சியில எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க சார் அப்படின்னு கேட்டதுக்கு விஜய் சார் கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிட்டாரு. உண்மையிலேயே தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா ஒரு பீக்ல இருக்க ஹீரோ, டாப்ல இருக்க ஹீரோ சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வராரு அப்படின்னா அந்த விஷயத்த உண்மையிலேயே நம்ம எல்லாரும் வரவேற்கணும். இவ்வளோ வருஷமா அவர் படத்துக்கு நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணி அவர் கூடவே இருந்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் அவர் அரசியல் வந்திருக்காரு. கண்டிப்பா இந்த விஷயத்த நம்ம எல்லாரும் பாராட்டணும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றது தனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினை பத்தியும் சில விஷயங்களை பேசியிருந்தாங்க. மாமன்னன் படத்துல நான் அவர் கூட சேர்ந்து நடிச்சப்ப அவர் கட்சியில தான் இருந்தாரு. அவர் கூட ஒர்க் பண்றது எங்க எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கும். அவர் ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்றது தெரியாம ஒரு ஃப்ரெண்டு போல ஜாலியாக தான் எங்ககிட்ட பழகுவாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல காமெடி பண்றது, ஃபன் பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. அவர் ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து யாருமே பயந்து பேசினது கிடையாது. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. அவர் கூட பழகிறது எங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம ஆஃப்டர் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட ஏதாவது எமர்ஜென்சி முக்கியமான தேவை அப்படின்னா அவருக்கு ஈஸியா கால் பண்ற அளவுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்லினஸை கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காரு. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட நாங்க அவர்கிட்ட நிறைய தடவை பேசியிருக்கோம். அரசியல் பத்தியும் சட்டங்கள் பத்தியும் ஏதாவது எங்களுக்கு சந்தேகம் இருந்தா இதை அப்படி பண்ணலாமா, இதை இப்படி பண்ணலாமா அப்படின்னு அவர்கிட்ட ஈஸியா நாங்க டிஸ்கஷன் பண்ணி தெரிஞ்சுப்போம். அப்ப கூட அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாரு, பரவாயில்லையா அரசியல் மேல உனக்கு இவ்வளோ ஆர்வம் இருக்கே அப்படின்னு கேட்பாரு. இந்த அளவுக்கு எங்க எல்லாருக்கூடயும் ரொம்பவே க்ளோஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லினஸ்ஸா பழகுவாரு. அவரோட அந்த ஆட்டிடியூட் எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. கீர்த்தி சுரேஷ் தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழக கட்சியை பத்தியும் உதயநிதி ஸ்டாலின் கூட தனக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தியும் இவ்வளோ ஓப்பன் அப்பா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ வைரலா பார்க்கப்படுது.